நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிப்போமே. ஹல்லேலூயா. அந்த பாடலின் சரணம், கடைசி சரணம் விவிதமாய் சொல்லுகிறது. கதறிக் கொண்டிருந்தேன், கண்ணோக்கி பார்த்தீர், களிப்போடு நடனமாட செய்தீர். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பல்வேறு விதமான நெருக்கங்கள், பாடுகள், கண்ணீர்கள். இந்த 2024 ஆண்டின் துவக்கம் முதல் நம்முடைய இந்த நாள் வரையில் நாம் கவனிக்கும் பொழுது பல்வேறு நெருக்கடிகளை நாம் சந்தித்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அநேக நேரங்களில் கதறிக்கொண்டிருந்த நம்மையும் ஆண்டவர் கனிவோடு கூட நம்மை அழைத்து இன்னைக்கு களிப்போடு கூட தேவ சமூகத்தில் அமர செய்திருக்கார். நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அந்த ஆண்டவரைத்தான் நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பாடலின் துவக்கமே சொல்கிறது, கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் விழுந்து கிடந்தவர்கள், வியாபாரங்களில் அல்லது சரீர ஆரோக்கியங்களில் அல்லது குடும்ப பிரச்சனைகளில், கடன் பிரச்சனைகளை விழுந்து கிடந்த நம்மை கர்த்தர் கரம் நீட்டி தூக்கி நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனிதனும் நமக்கு உதவி செய்ய முன்வராத ஒரு சூழ்நிலையில, எந்த உறவுகளும் நம்மை தூக்கி விடுவதற்கு முன்வராத நிலைமையில கர்த்தர் இன்னைக்கு நம்மை நிற்க பண்ணுகிறார் என்றால் அது மிகுந்த ஒரு ஆச்சரியம். நல்ல சந்தோஷத்தோடு கூட ஒரு முறைக்கு ஒரு கை தட்டி இந்த பாடலை ஒரு சில சரணத்தை மறுபடியும் பாடுவோமே. இந்த பாடலை உணர்ந்து எல்லாம் கொஞ்சம் வாய்களை திறந்து பாடுங்க. கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து, கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தி இதுவரையில், பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில். ஜீசஸ் 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 இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கதறிக் கொண்டிருந்தே கண்ணோக்கி பார்த்து களிப்புடன் நடனம் ஆட செய்தீர். கதறிக் கொண்டிருந்தே கண்ணோக்கி பார்த்து களிப்புடன் நடனம் ஆட செய்தீர். துயர ஆடை தூக்கி எறிந்து மகிழ்ச்சி உடையால் உடுத்தினீரே. துயர ஆடையை தூக்கி எறிந்து மகிழ்ச்சி உடையால் உடுத்தினீரே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ் வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ் ஜீசஸ் சத்தமா ஜீசஸ் ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். இரவு நேரம் அழுகை என்றாலும் விடிய காலையில் ஆனந்தமே. இரவு நேரம் அழுகை என்றாலும் விடிய காலையில்
இரவுகள் கதறிக் கொண்டிருந்தோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இரவு நேரம் அழுகை என்றாலும் விடிய காலையில் ஆனந்தமே. இரவு நேரம் அழுகை என்றாலும் விடிய காலையில் ஆனந்தமே. உந்தன் தயவா எனது ஜீவன் மலை போல் உறுதியாய் நிற்க செய்தீர். உந்தன் தயவா எனது ஜீவன் மலை போல் உறுதியாய் நிற்க செய்தீர். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், உயர்த்தி மகிழ்கிறேன். ஜீசஸ், 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 ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். ஒவ்வொருவரும் கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் போற்றி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தரை நாமும் இந்த பாடலின் மூலமாய் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. எத்தனையோ ஆயிரங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா, வாயை திறந்து என்ன செய்ய முடியாது, மனம் விட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூடுகையில் பங்கெடுத்து அல்லது ஆண்டவரை தேடி வந்து எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷங்கள் ஆயிற்று. ஆனாலும் இன்னும் மனம் விட்டு கர்த்தரை துதிக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யல, மனசு வரல. ஏன்னா இந்த உலகத்தில் இந்த பிக் பாக்கெட் அடிக்கிற இந்த திருடர்களை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏம் என்னன்னா, நம்ம பாக்கெட்டையே பார்த்துட்டு இருப்பான். பின் பாக்கெட்டோ முன் பாக்கெட்டோ ஏதாவது நம்ம கையிலேருந்து அந்த பிக் பாக்கெட்டுக்காரனுக்கு காசை தான் திருடுவான். ஆனால் ஒரு பழைய திருடன் நம்மளை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்னென்னா நம்ம மனசு தான் வேணும். அவனுக்கு நம்ம பணம் பொருள் எதுவுமே வேண்டாம். நம்ம மனசை என்ன செய்கிறோம்னா திருடன் யோசிப்பான். எப்பொழுதும் நம்ம மனசையே பார்த்துட்டு இருப்பான். அந்த மனசுக்குள்ளே குடியிருக்கிறதுக்கு அவனுக்கு ஆசை. இன்னைக்கு இந்த காலை வேளையில எத்தனை பேர் தன்னுடைய மனதை கர்த்தருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியாது. அவன்கிட்ட மனதை பறி கொடுத்தவர்களால் என்ன செய்ய முடியாது, மனதார கர்த்தரை துதிக்க முடியும். அந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை மனதார துதிக்க, முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாரோன்னு சொல்லி இந்த பாடலை உற்சாகத்தோடு கூட பாடப் போகிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் போற்றி துதிக்கிற அந்த பரிசுத்தரை இந்த காலை வேளையில துதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பாக்கியம் தந்திருப்பாரே. ஆனால் மனதார கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. சேர்ந்து கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே.
உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் ஒமேகாவும் மானவரே, ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் ஒமேகாவும் மானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் திறவுகோல் உடையவரே. ஒரு முறை கூட பரிசுத்தமோ சத்தியமோ தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சொல்லுவோம், ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்
பரிசுத்தரே பரிசுத்தரே. அப்படியே கண்களை மூடி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தரை நோக்கி அப்படியே மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற தேவ ஜனமும் ஒரு பரிசுத்த கூட்டமுமாய் இருக்கணும்னு விருப்பப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பரிசுத்தம் நிறைந்த அந்த தெய்வத்திற்கு முன்பதாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமும் உண்மையும் நிறைந்த கண்மலைக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கம்மா. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த நீதி நிறைந்தவர், தாவீதின் திறவுகோல்களை உடையவர். ஹல்லேலூயா. நீதி நிறைந்தவர், உண்மை நிறைந்தவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்படியே கண்களை மூடி வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உண்மை நிறைந்தவரேன்னு கூப்பிடுங்க. நீதியின் செங்கோலை தன்னுடைய கரங்களுக்குள் வைத்திருக்கிறவர், நீதியின் செங்கோலை தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறவர், நீதியாய் ஜனத்தை நடத்துகிறவர். அவர் ஒருவரே நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமை. கவனங்களை எங்கு சதற விடாதுங்கம்மா. ஆமை. பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த தெய்வத்தை கனம் பண்ணி கொண்டிருக்கிறோமே. ஹல்லேலூயா. அப்படி அவரை உயர்த்த 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 அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு வல்லமை வெளிப்படும், சிங்காசனத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வெளிப்படும், சிங்காசனத்திலிருந்து மகிமை வெளிப்படும். ஆமே. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கண்ணோக்கி பார்ப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த அன்பு தெய்வம் கண்ணோக்கி பார்ப்பா. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த பார்வை நம் ஒவ்வொருவர் மீது விழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமைதியா நிற்காதுங்க, கொஞ்சம் வாயை திறந்து ஹல்லேலூயா பரிசுத்தரேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்கம்மா. வயதான தாய் தகப்பன்மார் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆமென். பரிசுத்த தெய்வத்தை அப்படியே கனப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்ல இரட்சகரை அப்படியே மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர், எவ்வளவு தயை நிறைந்த ஆண்டவர். ஆமே. நம்முடைய கரங்களை பிடித்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறாரே, இம்மட்டும் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, நம்மை நம்முடைய குடும்பத்தையும் ஆச்சரியமாய் கொண்டு வந்திருக்கிறாரே. ஆமே, ஆமே. நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் இம்மட்டும் நான் வந்ததற்கு எம்மாத்திரம், நீர் எங்களை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்ததற்கு நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லுங்க. ஆமே. எவ்வளவேனு தகுதி இல்லாத எங்களை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தீரே, இம்மட்டும் நடத்தி வந்தீரே. ஆமென், 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 ஆமென். ஆச்சரியமாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், அற்புதமாய் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். எவ்வளவேனும் தகுதி இல்லாத எங்களை உம்முடைய தயவால் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன், உம்முடைய தயவாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். சத்துரு மோசம் போக்க நினைத்த பொழுது ஆமென் அவனுக்கு அனுமதி கூடாதபடி ஆமென் கர்த்தருடைய கரம் எங்களுக்கு ஆதரவாய் இருந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஷகதுடா ரலமா. அப்படி மகிமைப்படுத்துங்கம்மா. கொஞ்சம் வாயை திறங்க, திறங்க. தாய் தகப்பன்மார் கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஆமென். இந்த காலை ஆராதனை வேளையில அந்த தெய்வீக பிரசன்னம் உங்களை நிரப்பட்டுமே, தெய்வீக பிரசன்னத்தினால் உங்கள் உள்ளங்கள் நிரப்பப்படட்டுமே, மன பாரங்கள் உங்களை விட்டு விலகட்டுமே, மன கவலைகள் உங்களை விட்டு விலகட்டுமே. கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்யட்டுமே, கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு மனம் இறங்கட்டுமே, உங்கள் தரித்திரியங்களை மாற்றட்டுமே, உங்கள் வாழ்வில் இருக்கிற சோர்வுகளை மாற்றட்டுமே. ஆண்டவரை துதிங்க, துதிங்க. கர்த்தர் அதை நிச்சயம் செய்ய போகிறார். சிங்காசனத்திலிருந்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். சிங்காசனத்திலிருந்து ஒரு வல்லமை வெளிப்பட போகிறது. மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஹல்லேலூயா. கரதுடோரோ. தம்மை தேடுகிற ஜனத்திற்கு தம்மை வெளிப்படுத்துகிறவர், தம்மை தேடுகிறவர்களை கைவிடாதவர், தம்மை நம்புகிற ஜனத்தை ஒருபோதும் கைவிடாதவர் நம்முடைய ஆண்டவர். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. பல்பா ரஷகது டரலபா. அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். ஓ இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களை உடையவர். ஓ அவர் நல்ல நமக்காய்
ஆயத்தம் பண்ணுகிறவர். ஆமே, சத்துருக்களுக்கு முன்பதாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். தம்முடைய ஜனத்திற்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமே ஆமே. தம்முடைய ஜனத்தை நீதியின் பாதையில நடத்துகிறவர். அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்தி செல்லுகிறவர். அருமையான தகப்பனே, தாயே, ஆமே, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை நடத்தி செல்லுகிற நல்ல தெய்வத்தை தேடிதான் இந்த காலை வேளையில வந்திருக்கிறீங்க. ஆமே, நம்முடைய உள்ள அவருக்கு மேல ஒரு வாஞ்சையாய், ஆமே, மான்கள் நீருடை வாஞ்சிப்பது போல, ஆமே, நம்முடைய உள்ள அவர் மேல ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். இந்த ஆராதனை வேளையில வாஞ்சையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் எல்லா சிறையிருப்புகளை மாற்றுவா. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளை மாற்றுவா. ஆமே, சூழ்நிலைகளை குறித்து வருந்தி கொண்டிருக்காதுங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் எல்லா சூழ்நிலை நன்மையாய் மாற்றி தருவா. கர்த்தர் எல்லா காரியங்களை பொறுப்பெடுப்பா. கர்த்தர் எல்லா காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வா. ஆமென் ஆமென் ஆமென். நாம் நம்பி வந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய எதிர்காலங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர். அவர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவர். அவர் நம்மை விடுவிக்கிற கண்மலை. அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வம். பகலில் மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வழிநடத்தினாரே, அதே தன்மை மாறாதவர் இந்த காலை வேளையில நம்மை வழிநடத்துவா. ஓ, நம்முடைய குடும்பத்திற்கு போதுமானவர், நம்முடைய வாழ்வுக்கு போதுமானவர். சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவர் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் எங்கள் வாழ்வுக்கு போதுமானவர். அவர் நம்மை வெறுமையாய் விடுவதில்லை. அவர் நம்மை தனித்து விடுவதில்லை. அவர் நம்மை தரித்திரராய் விடுவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பி வந்திருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் நடுவழியில் நிற்பதில்லை. அவரை நம்பி வந்திருக்கிற ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு தலை குனிந்து போவதில்லை. அவரை நம்புகிற ஜனம் வாழும். அவரை நம்புகிற சந்ததி செழிக்கும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி நீங்க துதிக்க துதிக்க உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற மன கசப்புகள், மன வெறுப்புகள், காயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவதை நீங்க உணருவீங்கம்மா. ஆமே, மனதார துதிங்க துதிங்க. எந்த குறைவுகள் இருந்தாலோ எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமே, குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஆமே, கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். அவருக்கு தெரியும் நம்மை, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதல்லவா. ஆமே, வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் நம்முடைய காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. மனதார கர்த்தரை மட்டும் துதிங்க துதிங்க துதிங்க. அவர் நம்முடைய வாழ்வை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறவர். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். ஆமென் ஆமென். அந்த தெய்வம் தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவரை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. கிருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கிருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். வேதாகம நாட்கள்ல வாழ்ந்த தெய்வ மனிதர்கள் அதைத்தான் செய்தார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் சூழ்நிலைகளை அவர்கள் கவனிக்கிறதில்லை, தங்களுடைய கட்டுகளை கவனிக்கிறதில்லை, தன்னுடைய வாழ்வில் இருக்கிற சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையில என்ன நடக்கிறதில்லை கவனிக்கிறதில்லை. கர்த்தரையே நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். ஆமேன். அவர்களுடைய முகங்கள் பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஆமேன். சூழ்நிலைகள் எல்லாம் சிறையிருப்புகள், சூழ்நிலைகள் எல்லாம் கட்டுகள், சூழ்நிலைகள் எல்லாம் காயங்கள். ஆனால் அவருடைய உள்ள கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தபடினால அந்த காயங்கள் கழுவப்பட்டது, அந்த காயங்கள் குணமாக்கப்பட்டது, அந்த கட்டுகள் எல்லாம் கலந்தது. ஆமென். எது அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருந்ததோ அந்த சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்புகிற, கர்த்தரையே நோக்கி கூப்பிடுகிற மனிதனை எதுவும் சேதப்படுத்த முடியாது. சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்த முடியல. ஆமென். இந்த கால வேளையில கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளால நம்மை சேதப்படுத்த முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். சூழ்நிலைகள் என்னை சேதப்படுத்த முடியாது, இந்த உலகம் என்னை சேதப்படுத்த முடியாது, இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், என்னோடு இருக்கிறவர் கர்த்தர். நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடியினால எதுவும் என்னை சேதப்படுத்தாது. ஓ, எந்த தீங்கும் எனக்கு அணுகாது. வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் என்னை அணுகுவதில்லை, எந்த சேதமும் எனக்கு ஏற்படுவதில்லை. ஆமென். கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறபடினா, நான் அவரையே சார்ந்து கொள்ளுகிறபடினால, நான் அவரையே நம்பி வாழ்வதா, அவர் என்னை கைவிடுவதில்லை. வாய்களை திறந்து, அவர் என்னை மறப்பதில்லை, அவர் என்னை ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை உயர்த்தி கொண்டிருங்கம்மா. நவமான பாஷைகளை பேசி கர்த்தரை உயர்த்துங்க. ஆமென். கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிற நேரம் இது, கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிற நாட்கள் இது. மனம் விட்டு, மனம் விட்டு, மனம் விட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகா தூடா லீபா ரகலபா. ஆமென். எல்ரோயி என்கிற நாமத்தை உடையவர். ஆமென். நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஓ லீ பரகதரா லகதடா. ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தெய்வத்தினுடைய பார்வை நம் மீது இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கிறது, நம்முடைய தலைமுறை மீது இருக்கிறது, நம்முடைய குடும்ப உறவுகள் மீது இருக்கிறது. எதுவும் நம்மை சேதப்படுத்தி விட முடியாது. ஓ, சத்துரு தீங்கு செய்ய முடியாது. ஒரு தாவீதே தன்னுடைய மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை மீட்பதற்கு அந்த கொடிய விலங்குகளோடு கூட போராடுவது உண்மை என்றா, இந்த கால வேளையில உங்களையும் என்னையும் காத்து கொண்டிருக்கிறாரே. ஓ, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிற தெய்வம் ஒருபோது நம்மை கைவிடுவதில்லை. ஆமென். கொடிய பிசாசுடைய கரங்களில் அவர் நம்மை ஒப்பு கொடுப்பதில்லை, இந்த உலகத்தினுடைய கைகளில் அவர் நம்மை ஒப்பு கொடுப்பதில்லை. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவார். ஓ ரிபதர சந்தலரபா. ஹல்லேலூயா. ரிபதர சந்தலரதலரபா. அவர் நம் மீது மனதுருக்கம் உள்ளவர், அவர் நம் மீது நினைவாயிருக்கிறவர். ஆமென். நம் மீது கிருபையாயிருக்கிறவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லுவோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர்,
வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சேர்ந்து சொல்லுவோமா? மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். வாயில திறந்து உங்க நாவலை சொல்லட்டும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர், எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல, உன் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. அன்பிற்கு அளவே இல்லப்பா. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்கள் மனதுருகும் தெய்வமே இயேசையா, இருதயத்தின் ஆழத்தில் இந்த உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அப்படியே அந்த வார்த்தையை சொல்லுங்க மறுபடியும். உம்மை மனதார துதிப்பேன், உம்மை மனதார துதிப்பேன், நான் மனம் நிறைந்து துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதார துதிக்கதான் அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். மனதார துதிக்கதான் சிறையிருப்புகள் மாறும். ஆண்டவரை மனம் விட்டு துதிக்கும் போதுதான் ஆமே நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா இருளின் கிரியைகளும் மாறும். அவரை மனதார துதிக்க இருதய பாரங்கள் மாறும், இருதய கவலைகள் மாறும். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவரை துதிக்க ஆமே நம்முடைய வாழ்க்கையில ஆமே ஆமே பலத்தின் மேல் பலம், தைரியத்தின் மேல தைரியம், உலகத்தை மேற்கொள்ளுகிற ஒரு பலம். அவரை துதிக்க தேவ ஆவியானவர் கிருபையாய் நமக்கு கட்டளையிடுகிறார். அவைகளை கிருபையாய் நமக்கு உதவி செய்கிறார். அவரை துதிக்க சோர்வுகள் மாறுகிறது. அவரை துதிக்க மன பயங்கள் மாறுகிறது. ஆமீன். அவரை துதிக்க பதட்டங்கள் மாறுகிறது. ஆமீன். அவரை துதிக்க நம்முடைய மனநிலைமை சீர்படுகிறது. ஓ, மனதின் குழப்பங்கள் மாறுகிறது. ஹல்லேலூயா. அவரை துதிக்க ஒரு அமைதி நமக்குள்ள உண்டாகிறதுமா. அவரை துதிக்க எல்லா கொந்தளிப்புகளையும் கர்த்தர் அடக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. ஷகா தூடா லீபா ரக்கலபா. அவரை துதிக்க தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் மாறுகிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பயங்கள் மறைந்து இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறோமே, எதுக்கெடுத்தாலும் மன குழப்பம் அடைகிறது, மனதில் ஒரு திடர் இல்லாமல் இருக்கிறோமே. அவரை துதிக்க கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு செய்கிறார். நம்முடைய மனதில் ஒரு தைரியம் உண்டாகிறது, இருதயம் பலப்படுகிறது. ஓ நீ காத்தாலா ராகாதாரா, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை பெறுகிறது. ஓ ಶಿಬಲರ ಕಲ್ಬರದೊಡುರು ಹಲ್ಬರು ದುನಿಯಾದಲೋ ಶಗದರಲರಬಾ.
ஹalleluya. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் வாழ்வில் அதை செய்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. Oh Jesus, hallelujah. நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை பொழுதிலே நாங்கள் எல்லாரும் ஒருமித்து கூடி தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு பரலோகத்தின் ஆண்டவர் காரியங்களை கைகூடி வர பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை உடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளின் மூலமாய் உடைய அற்புதமான தெய்வீக பிரசன்னத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. இன்னும் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகளை மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.